திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. இந்தியாவின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது கருதப்படுகிறது. கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மத்திய அரசு இந்த விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த மதிப்புமிக்க விருது தமிழ் திரையுலகின் பல நட்சத்திரங்களுக்கு அவர்களின் கலைத்திறனுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதுகளை மத்திய அரசு கடந்த ஜனவரி 25ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. அதில் நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார், நடிகையும் பரதநாட்டிய கலைஞருமான சோபனா சந்திரகுமார், தொழிலதிபர் நல்லி குப்புசாமி ஆகியோருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தார். இதன் வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அஜித்குமார் பத்மபூஷன் விருது வாங்கியதை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் இதுவரை பத்மபூஷன் விருது பெற்ற தமிழ் திரைப்பிரபலங்களின் பட்டியலை தற்போது பார்க்கலாம். பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் மறையா புகழ் கொண்ட மகத்தான நடிகர் சிவாஜி கணேசனுக்கு 1984ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தன் தனித்துவமான ஸ்டைலால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து ஸ்டைல் மன்னனாக இருக்கும் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 2000ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. ரோஜா திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான இசைப்புயல் AR ரஹ்மான் முதல் திரைப்படத்திலேயே சின்ன சின்ன ஆசை பாடலின் மூலம் மக்களின் மனதை கொள்ளையடித்தார். இவர் 2010ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற்றார். இந்த விருது மட்டுமல்லாமல் ஆஸ்கார் விருது, கோல்டன் குளோப் விருது, ஃபாஃப்டா விருது, தேசிய திரைப்பட விருது என பல விருதுகளை குவித்திருக்கிறார். அடுத்ததாக 2014ஆம் ஆண்டு உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு பத்மபூஷன் விருதை மத்திய அரசு வழங்கி கௌரவித்தது. இந்த விருதை அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் இருந்து கமல்ஹாசன் பெற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து நடிகரும் அரசியல் கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் இறந்த பிறகு அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அதை அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக்கொண்டார். நடிகர் அஜித்குமார் இந்த உயரிய விருதை பெற்றிருப்பது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.